அண்மை செய்தி. ஊட்டி, கொடைக்கானலுக்கு பொதுமக்கள் வந்து செல்ல தடையில்லை என்றும் இ பாஸ் விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் இருந்து மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெவ்வேறு நாடுகளில் இருந்தும் ஊட்டி, கொடைக்கானல் உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு ஏராளமானோர் வருகை தருகின்றார்கள். இந்த நிலையில்தான் அதிகமான வாகனங்கள் வருவதன் காரணமாக ஊட்டி, கொடைக்கானல் பகுதியில் வன விலங்குகளுக்கு, சுற்றுச்சூழலுக்கு கேடு ஏற்பட்டுவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் வழிகாட்டுதல் வழங்கியிருந்தது. அதன்படி ஊட்டி, கொடைக்கானலுக்கு வரக்கூடிய வாகனங்களை முறைப்படுத்த வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தி இருந்தது. அதன்படி நீலகிரி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானலுக்கு வரக்கூடிய வாகனங்களுக்கான இ பாஸ் நடைமுறை நாளை மறுநாள் முதல் தொடங்குகின்றது என்ற அறிவிப்பினை தமிழக அரசு அறிவித்திருக்கின்றது. வரும் 7ஆம் தேதி நாளை மறுநாள் தொடங்கக்கூடிய இந்த இ பாஸ் நடைமுறை அடுத்த மாதம் 30/6/2024 வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். இ பாஸுக்கான விண்ணப்பத்தை பொறுத்தவரை நாளை காலை 6 மணி முதல் பொதுமக்கள் இ பாஸ் கேட்டு விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அதற்கான இணையதள முகவரியும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கின்றது. epass.dnega.org என்கின்ற இணைய முகவரியின் மூலமாக கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஊட்டி உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த இணையதளத்தின் முகவரி வாயிலாக epass.dnega.org என்பதன் மூலமாக விண்ணப்பித்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே கொரோனா காலகட்டத்தில் இதே போன்ற இ பாஸ் நடைமுறை நடப்பில் இருந்த பொழுதும் அப்பொழுதெல்லாம் ஒருவர் விண்ணப்பித்தால் அவரை உறுதிப்படுத்திவிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் செல்லலாம் என்பதற்கான அனுமதியினை வழங்குவார்கள். ஆனால் தமிழக அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த விவரத்தில் இ பாஸுக்காக விண்ணப்பித்தால் உடனடியாக அவர்களுக்கான அனுமதி கிடைத்துவிடும், அவர்கள் விண்ணப்பிக்கும் போது தானாகவே இ பாஸ் கிடைத்துவிடும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்தியாவை சார்ந்த பயணிகள் என்றால் அவர்கள் தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி இ பாஸுக்கு விண்ணப்பிக்கலாம் எனவும், வெளிநாட்டு பயணிகள் தங்களுடைய இமெயில் முகவரியை பயன்படுத்தி இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். இந்த இ பாஸ் நடைமுறை வாகனங்களை முறைப்படுத்தி சுற்றுலா பயணிகள் எளிதாக ஊட்டி உள்ளிட்ட நீலகிரி மாவட்டத்தின் அந்த மலைவாச ஸ்தலங்களுக்கும் கொடைக்கானலுக்கும் வந்து செல்வதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நீலகிரி மற்றும் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இந்த நடைமுறையினை நாளை மறுநாள் முதல் அடுத்த மாதம் 30/6/2024 வரை பின்பற்றுவார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இ பாஸ் வழங்கக்கூடிய நடவடிக்கையின் காரணமாக சுற்றுலா பயணிகளுக்கு எந்த விதமான தொந்தரவும் அச்சமும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று தமிழக அரசு உறுதிப்படுத்தி இருக்கின்றது. இ பாஸ் நடைமுறை காரணமாக பொதுமக்களுக்கு எந்த வகையிலும் பாதிப்பு ஏற்படாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். கோடை விடுமுறையை கழிப்பதற்காகவும் சுற்றி பார்ப்பதற்காகவும் வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு நீலகிரி மாவட்டம் முழுவதற்கும், திண்டுக்கல் மாவட்டத்தில் கொடைக்கானலுக்கு மட்டும் இந்த இ பாஸ் நடைமுறை விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றது. நாளை காலை 6/5/2024 காலை 6 மணி முதல் இ பாஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். நீலகிரி மாவட்டம் மற்றும் கொடைக்கானல் ஆகிய சுற்றுலா தலங்களுக்கு வருகை தரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக வரக்கூடியவர்களுக்கும் எந்த விதமான தடையும் இல்லை. ஆனால் அவர்கள் பயணிக்கக்கூடிய வாகனங்கள் இ பாஸ் பதிவு செய்து பயணிக்க வேண்டும். மேலும் இ பாஸ் பெறுவதற்காக சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியாக கொடைக்கானல் மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு வரக்கூடியவர்கள் epass.dnega.org